What's up, new people? Good morning. Another beautiful Sunday, one day ride. இன்னைக்கு போகக்கூடிய டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா ஜவாது ஹில்ஸ். ஃபெப்ரவரி மந்தில் கரெக்டாக பிளான் பண்ண ரீசன் வந்துட்டு ஆப்வியஸ்லி வெதர் நல்லா சில்லுன்னு இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும், லைக் ரொம்ப ஃபாகாக தான் இருக்குது ஃபுல்லாகவே. அதனால் ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டாலுமே அந்த அளவுக்கு ஒன்றும் வேர்க்கலை. ஸோ சில்லுன்னு தான் இருக்க போகுது. இன்றைக்கி டே ஃபுல்லாகவே மோஸ்ட் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் போகிறதும் ஜவாது ஹில்ஸ்னால் அதுவுமே ஒரு ஸ்மாலர் ஹில் ஸ்டேஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் ரைடர்ஸோடு தான் நம்ம போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 25 பேர்கிட்ட கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. தெரியல மேபி எத்தனை பேர் வருவாங்கன்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் மீட்டிங் பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் மேப் பண்ணியிருக்காங்க. அங்கே போவோம். போயிட்டு எல்லாரோடையும் டச் அப் பண்ணிவிட்டு தென் ஸ்டார்ட் அப் வித் ரைட். Hayabusa, man, damn. February weatherல it's so cool. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபாகே உங்களுக்கு அந்த அளவுக்கு கிளியராக தெரியும். லைக் ஃபாக் இருக்குது ஒரு பக்கம். நிறைய சூப்பர் பைக்லாம் தாண்டி போச்சு. இட் வாஸ் ரியலி ஸோ குட். ஸோ சிங்கிள் ஃபைல் வர சொல்லியிருக்காங்க. ஸோ சிங்கிள் ஃபைல் ஃபார்மேஷன் ஆஸ் ஆஃப் நவ். அண்ட் நிறைய சூப்பர் பைக்லாம் தாண்டி போச்சு. பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. லைக் ஒரு ஹயபூசாவாக இருக்கட்டும், கவாசாக்கி Z900 இருக்கட்டும். வாவ். திங்க் நான் செங்கல்பட்டு ஆல்மோஸ்ட் தாண்ட போகிறேன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அந்த ஃபாகை பாருங்களேன், ஏதோ ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோ ஃபாகாக இருக்கு. நல்ல ஒரு சில். இப்போவே ஒரு ஹில் ஸ்டேஷனுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாகவே. இங்கே லிட்டரலாக ஒரு ஹில் ஸ்டேஷனை ஏறும் போது ஒரு சில்னஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஃபீல் ஆகுது. சேம் டிக்டோ. nice weather, nice climate. Wow. So done with the breakfast. So 200 rupees charge பண்ணாங்க. பட் ஆனால் 200 rupeesக்கு இட்ஸ் so worth it ஆன ஒரு பிரேக்ஃபாஸ்ட். ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு குரூப் ரைடர்ஸோடு போகும்போது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு சாட்டிஸ்ஃபை ஆனது இதான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் ஸோ குட். ஸோ குரூப் ரைடில் பார்த்தீங்கன்னா மார்ஷலாகவும் இப்போ நான் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு அப்படியே லீடுக்கு பின்னாடியே ஒரு 80 to 100 km/h அப்படியே க்ரூஸ் பண்ணிவிட்டு சில் பண்ணி போயிட்டுருக்கோம். லைக் 65 km ஸ்பீட் லிமிட் இங்கே போட்டிருக்காங்க. ஹவெவர் இட் இஸ் ஓகே டு ஹேவ் 80 to 100. ஜவாது ஹில்ஸ்க்கான செக் பாயிண்ட் நம்ம ஆல்மோஸ்ட் தாண்டியாச்சு. தாண்டிட்டு இன்னும் இப்போது க்ரௌஸ்லாம் காட்ஸ் எல்லாம் தாண்டி போகணும். வெதர் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ப்ளசண்ட்டாக இல்லை. டைம் வந்து ஒரு 10:40. சென்னை வந்து ஜவாது ஹில்ஸ் மாதிரி சில்லுன்னு இருக்குது. ஜவாது ஹில்ஸு சென்னை மாதிரி நல்லா வெயில் அடிக்குது. நடாது புரியல. Look at this view, bro.
தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஃபைனலாக நம்ம ஜவாத் ஹில்ஸ்லாம் தாண்டிட்டு அதுலேருந்து ஒரு பீமன் ஃபால்ஸ்க்கு வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். ஜவாத் ஹில்ஸு ஓகே தெரியும், அங்கேருந்து மேபி ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ் இருக்க போல். லைக் நான் குரூப்பாக கலந்து வந்தனால எனக்கு எக்ஸாக்ட் கிலோமீட்டர்ஸ் தெரியல. நீங்களும் சேம் மேப்பை வச்சு யூ கேன் லொக்கேட் இட் அப். ஜவாது ஹில்ஸ்க்கு மெயின் அட்ராக்ஷனாக இருக்கிறது பீமன் ஃபால்ஸ்ன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அதனால தான் எல்லோரும் சேர்ந்து அங்கே போயிட்டு ஒரு ஃபால்ஸில் போய் ஒரு குடியில் போடுவோம்னு சொல்லிட்டு என்ட்ரு ஆயாச்சு. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏதோ ஒரு அது என்னன்னு தெரியல, அது லேக்காக என்னன்னு சொல்லி தெரியல, நல்லா ஒரு தண்ணியாக ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு ஒரு இடம் மட்டும். ஒன்று ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் நம்ம ரீச் ஆகிட்டு ரசி தண்ணி கொஞ்சம் ஃப்ளோ அதிகமாக இருந்துச்சு, கொஞ்சம் க்ளீனாக இருந்துச்சுன்னா நம்ம குளிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிளான் ஜாப். பீமன் ஃபால்ஸில் குளிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு தென் லஞ்ச் சாப்பிட்டுட்டோம். லஞ்ச் வந்து வி ஹேட் சம் பிரியாணி இது அப்படியே சாப்பிட்டுட்டு பேக் நவ் டு சென்னை. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப்ஸ் அது கம்மியாக ஆக்கணுன்றதுக்காக தான் பிளானில் இருக்கும். ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 3 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. 6:30 நம்ம சென்னைக்குள்ளே ரீச் ஆகணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். பட் இட்ஸ் நாட் ஈவன் பாசிபிள் ஐ கெஸ். Let's see how it goes. But இது ஒன் டே ரைடுக்கு பர்ஃபெக்டான ஒரு லொக்கேஷன் ஜவாது ஹில்ஸ்ன்றது. வேறஸ் நம்ம சென்னையில் வந்து கிளம்பும் போது ஃபுல்லாகவே அங்கே ஃபுல்லாக ஃபாக் சில்லுன்னு கிளைமேட்டாக இருந்தது. வெதர் பார்த்தீங்கன்னா லைக் இன்றைக்குள்ள வெதர் ரொம்ப கோல்டாக இருந்தது. பட் கிளைமேட்டுமே லைக் இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு வின்டர் முடிஞ்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஃபாகாக இருக்கிற கிளைமேட் தானே. ஸோ ஆப்வியஸ்லி நல்லா இருந்துச்சு சென்னையில். ஜவாத் ஹில்ஸ்லேயும் அதே மாதிரி இருக்குன்னு நினச்சேன். பட் இங்கே அந்த அளவுக்கு இல்லை. மேபி ஏர்லி மார்னிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது. பட் ஹவெவர் இட்ஸ் மேனேஜபிள் ரைட் நவ். It's almost 5:51 PM. இப்போ நம்ம ஹெட்டிங் டுவர்ட்ஸ் சென்னை. ஆப்வியஸ்லி நம்ம வீட்டுக்கு போய் சேர்றதுக்கான வாய்ப்பை பார்க்கணும். ஃப்ரம் ஹியர் ஒரு 92 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு 2.5 hours டைம் கொடுத்துருக்கு. மேபி 3 hours ஆகும் சப்போஸ் பிரேக்லாம் எடுத்துட்டா. இப்போ 6, 7, 8, 9. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6:36 கிட்ட ஆகுது. இது ஒரு கம்ப்ளீட் ஒன் டேக்கான ரைட் which was so good லொக்கேஷன்.